Hi viewers, praise God. Welcome back to Tamil Cruise Nerds vlog. எல்லாரும் ஹாப்பியா சேஃபா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ நான் உங்ககிட்ட என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, அண்ட் அதுக்கு முன்னாடி எல்லாருக்கும் அட்வான்ஸ் ஹாப்பி நியூ இயர். ஸோ இந்த 2025 உங்களுக்கு வெல்த்தியாகவும் அண்ட் ஹாப்பியாகவும் சேஃபாகவும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ் பண்ணிக்கிறேன். ஸோ இந்த வீடியோல நான் உங்ககிட்ட என்ன ஸ்டார்ட் பண்ண போறேன் அப்படின்னா, இந்த 2024 ரிலீஸ் ஆன பிரம்மாண்டமான கப்பல்கள்லாம் என்னென்ன அப்படின்றத நான் இந்த வீடியோ உங்ககிட்ட ஷேர் பண்ண போறேன். அண்ட் இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் நம்ம சேனல் பாக்குறீங்கன்னா, என்னுடைய பேர் ராஜு வந்து சேனல் நம்ம ஹாஸ்பிட்டல் இண்டஸ்ட்ரியில் இருக்க க்ரூஸ் அண்ட் ஹோட்டல் என்ன ஸோ இந்த வீடியோ பிடிச்சது முக்கியமா லைக் பண்ணுங்க. தமிழ் க்ரூஸ் ஹோட்டல் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. அதில் பில் பண்ண வரும், அதில் ஆல் கொடுங்க. அப்போ நான் போற வீடியோ உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்து சொல்லும். சரிங்களா? ஸோ லெட்ஸ் கெட் இன்டு திஸ் வீடியோ. ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற கப்பல் தான் பார்த்தீங்கன்னா, ராயல் கரிபியனோட ஒரு பிரம்மாண்டமான ஷிப்னு சொல்லலாம். ஐகான் ஆஃப் த சீஸ் ஜனவரியில வந்து பாத்தீங்கன்னா ரிலீஸ் பண்ணியிருந்தாங்க. இந்த கப்பல் ராயல் கரிபியன்ல 28வது ரிலீஸ் ஆயிருக்கிற கப்பல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ ராயல் கரிபியனை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய கிளாஸஸ் கப்பல்கள் நம்ம பார்க்க முடியும். ஓசிஸ் கிளாஸஸ் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய கப்பல்கள் அந்த ஓசிஸ் கிளாஸ்ல வரும். அதே போலதான் இந்த ஐகான் ஆஃப் த சீஸ் வந்து பாத்தீங்கன்னா ஐகான் கிளாஸஸ்ல ஃபர்ஸ்ட் ரிலீஸ் ஆயிருக்கிற கப்பல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இந்த மாதிரி ஐகான் கிளாஸஸ்ல மொத்தம் 3 கப்பல்கள் ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ நெக்ஸ்ட் இயர் 2025 வந்து பாத்தீங்கன்னா ஸ்டார் ஆஃப் த சீஸ் அப்படின்னு சொல்லிட்டு ராயல் கரிபியன்ல ஐகான் கிளாஸ்ல நெக்ஸ்ட் இயர்ல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இந்த ஐகான் ஆஃப் த சீ தான் வேர்ல்டுலயே ஒரு பிக்கஸ்ட் கப்பல் அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். ஸோ இந்த ஐகான் ஆஃப் த சீஸை பத்தி நம்ம இன்னும் தெரிஞ்சுக்கணும். பாத்தீங்கன்னா இந்த கப்பல் எங்க பில்ட் பண்ண பாத்தீங்கன்னா மேயர் வெர்ஃப்ட்னு சொல்லிட்டு பின்லாண்ட்ல இருக்கிற ஒரு ஷிப் யார்ட்ல பில்ட் பண்ணாங்க. கிட்டத்தட்ட $2 பில்லியன் அந்த கப்பலை பில்ட் பண்ணதுக்கான காஸ்ட். பரவல் பாத்தீங்கன்னா 41 கிலோமீட்டர் போகும். லென்த் வந்து பாத்தீங்கன்னா 365 மீட்டர், அகலம் வந்து 65 மீட்டர். ஸோ வெயிட் வந்து பாத்தீங்கன்னா 2,48,655 கிலோ டன். 5,610 கெஸ்ட்ல இருந்து 7,600 கெஸ்ட் வரைக்கும் இந்த கப்பல்ல டிராவல் பண்ண முடியும் வித் 2,350 க்ரூ மெம்பரோட. ஸோ மொத்தம் 19 டெக்ஸ் இருக்குது, 2,805 கேபின்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. செகண்டா பார்க்க போற கப்பல் தான் பிரின்சஸ் க்ரூஸ் லைனோட ஒரு பிரம்மாண்டமான கப்பல் சன் பிரின்சஸ். பிரின்சஸ் க்ரூஸ் லைன்ல வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஆர்டினரி கப்பல்கள், அதாவது ஒரு 4000 பேசஞ்சர் கொண்ட கப்பல்கள் தான் பார்க்க முடியும். பட் இப்போ இவங்க ரிலீஸ் பண்ணிருக்கிற ஒரு பிரம்மாண்டமான கப்பல் தான் சன் பிரின்சஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த சன் பிரின்சஸ் க்ரூஸ் லைன்ல ஒரு 18வது ரிலீஸ் ஆயிருக்கிற கப்பல் அப்படின்றத தெரிஞ்சுக்குவாங்க. ரொம்பவே பாத்தீங்கன்னா எனக்கு ஒரு பிரம்மாண்டமா இருக்கும் அந்த கப்பலை பார்க்கும் போதுலாம். என்னன்னா அப்போ வந்து அந்த ஷிப்யார்ட்ல எங்களுடைய எக்ஸ்ப்ளோரர் 1 வந்து கப்பல் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. அந்த டைம்ல அந்த ஷிப்யார்ட்ல இருக்க முடிஞ்சது. இட்டாலியில மோல்ஃபில் கோன் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சிட்டி இருக்கு. அந்த சிட்டில தான் பாத்தீங்கன்னா இந்த பிரின்சஸ் க்ரூஸ் லைன் பில்ட் பண்ணிட்டு இருந்தாங்க. ஸோ வாங்க நம்ம இந்த கப்பலை பத்தி இன்னொரு டீட்டெயிலா பார்க்கலாம். பர்முடா அப்படின்ற ஒரு ஃபிளாக்ல இந்த கப்பல் ரன் ஆக போகுதுங்க. ஸோ பிரின்சஸ் ஸ்பியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸ்ல இந்த கப்பல் ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. $1 பில்லியன் இந்த கப்பலை பில்ட் பண்ணி முடிச்சிருக்காங்க. பரவல் பார்த்தீங்கன்னா 41 கிலோமீட்டர் போகும். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 345 மீட்டர், அகலம் வந்து 47 மீட்டர். ஸோ கப்பலோட வெயிட் வந்து பார்த்தீங்கன்னா 1,77,882 கிலோ டன். 4,320 கெஸ்ட்ல இருந்து 5,189 கெஸ்ட் வரைக்கும் இந்த கப்பலில் டிராவல் பண்ண முடியும் வித் 1,550 க்ரூ மெம்பரோட. ஸோ கப்பல் மொத்தம் 20 டெக்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட் இயரில் வந்து பார்த்தீங்கன்னா இந்த கப்பலோட சிஸ்டர் ஷிப்பான ஸ்டார் பிரின்சஸ் ரிலீஸ் பண்ண போகிறாங்க. ஸோ இதை ஓன் பண்ணுறது யாருன்னு பார்த்தீங்கன்னா கார்னிவல் கார்பரேஷன் அண்ட் ஆப்ரேட் பண்ணுறது பிரின்சஸ் க்ரூஸ் லைன். நம்ம அடுத்து பார்க்க போகிற பிரம்மாண்டமான கப்பல் தான் ராயல் கரிபியனோட எத்தியோப்பியா ஆஃப் த சீஸ். இந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஓசிஸ் கிளாஸஸ் கப்பல்கள்ல வருது. ஸோ அந்த கப்பல் வந்து பாத்தீங்கன்னா ஒண்டர் ஆஃப் த சீ கப்பலை விட ஒரு பிரம்மாண்டமான கப்பல் அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ இது இந்த வருஷம்
ஜூலைல பார்த்தீங்கன்னா ரிலீஸ் ஆச்சு. வாங்க நம்ம கப்பலை பற்றி இன்னொரு டீட்டெயிலாக பார்த்துடலாம். பஹமாஸ் அப்படின்ற ஃப்ளாக்ல இந்த கப்பல் ரன் ஆக போகுதுங்க. சாண்டியர்ஸ்லி அட்லாண்டிக் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரான்ஸில் இருக்கிற ஒரு ஷிப்யார்டு இந்த கப்பலை பில்ட் பண்ணாங்க. ஸோ அந்த கப்பலை பில்ட் பண்ணதான காஸ்ட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா $1.35 பில்லியன் இந்த கப்பலை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ பர் ஹவருக்கு 43 கிலோமீட்டர் போகும். ஸோ லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 362 மீட்டரு, அகலம் வந்து 66 மீட்டரு. ஸோ அந்த கப்பலோட மொத்த வெயிட் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 2,36,473 கிலோ டன்னு. ஸோ 5,668 கெஸ்ட்லேருந்து 7,958 கெஸ்ட் வரைக்கும் இந்த கப்பலில் ட்ராவல் பண்ண முடியும் வித் 2,290 க்ரூ மெம்பரோட. ஸோ மொத்தம் டெக்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா 17 டெக்ஸ் இருக்குது அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. நம்ம நாலாவது பார்க்க போற பிரம்மாண்டமான கப்பல் தான் டிஸ்னி க்ரூஸ் லைனோட டிஸ்னி ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ டிஸ்னி க்ரூஸ் லைன் அப்படின்னாலே ஒரு ஃபன் உலகம் அப்படின்னு சொல்லலாம். ஸோ குழந்தைங்களுக்கு வந்து டிஸ்னி க்ரூஸ் லைனை விட வேற எந்த கப்பல் கம்பெனிகளுமே என்டர்டெயின்மெண்ட் கிடையாது. ஸோ டிஸ்னில தான் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் லோடட் என்டர்டெயின்மெண்ட்டை நம்ம இந்த கம்பெனியில பார்க்க முடியும். ஸோ இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்னி க்ரூஸ் லைன்ல 6வதா ரிலீஸ் ஆயிருக்கிற கப்பல் தான் இந்த டிஸ்னி ட்ரெஷர் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கப்பல் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மோர் ஃபன்னா இந்த கப்பல் வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அதுவும் இல்லாம 2025 டிஸ்னிட்டி அண்ட் டிஸ்னி அட்வென்ச்சர் அப்படின்னு சொல்லிட்டு இந்த 2 கப்பல்கள் 2025 பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ வாங்க நம்ம இந்த டிஸ்னி ட்ரெஷரை பத்தி இன்னும் அதிகமா பார்க்கலாம். ஸோ பஹமாஸ் என்ற ஃபிளாக்ல தான் இந்த கப்பல் ரன் ஆக போகுதுங்க. மேயர் வார்ஃப்னு சொல்லி ஜெர்மனில் இருக்கிற ஷிப்யார்டு இந்த பியூட்டிஃபுல்லான ஷிப்பை பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ டிஸ்னி ட்ரிட்னு சொல்லிட்டு ஒரு கிளாஸஸ் இந்த டிஸ்னி க்ரூஸ் லைனில் இருக்கு. ஸோ அந்த கிளாஸில் தான் இந்த டிஸ்னி ட்ரெஷர் கப்பல் வருது. $1.1 பில்லியன் இந்த கப்பலை பில்ட் பண்ணியிருக்காங்க. பர் ஹவருக்கு 44 கிலோமீட்டர் போகும். லென்த் வந்து பார்த்தீங்கன்னா 341 மீட்டர், அகலம் வந்து 41 மீட்டரு. ஸோ மொத்தம் 1,44,256 கிலோ டன்னு இந்த கப்பலோட வெயிட்டு. ஸோ 2,476 கெஸ்ட்லேருந்து 3,466 கெஸ்ட் வரைக்கும் இதில் ட்ராவல் பண்ண முடியும் வித் 1,555 க்ரூ மெம்பரோட. மொத்தம் 15 டெக்ஸ் இருக்குது அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ அடுத்து நம்ம 5வதா பார்க்க போற கப்பல் தான் எக்ஸ்ப்ளோரா 2 அப்படின்னு சொல்லிட்டு எம்எஸ்சியோட ஒரு பிரம்மாண்டமான லக்ஸூரியஸ் கப்பல் இந்த எக்ஸ்ப்ளோரா 2 அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ இந்த கப்பல் பார்த்தீங்கன்னா நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற ஒரு கப்பல். ஸோ இந்த கப்பலை நான் பேசணும்னு நினச்சா நிறையா பேசலாம். ஏன்னா அவ்வளோ லக்ஸூரியஸ் இந்த கப்பல் அவங்க வந்து கொண்டு வந்திருக்காங்க. ஸோ திஸ் இஸ் எக்ஸ்ப்ளோரா 2 பிரம்மாண்டமான கப்பல். ஃபுல் அண்ட் ஃபுல் பார்த்தீங்கன்னா லக்ஸூரியஸ் கப்பலாக இது வந்து அவங்க வடிவமைச்சிருக்காங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு மாடலில் எம்எஸ்சியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கப்பலை பார்க்கவே முடியாது. அந்த அளவுக்கு ஒரு சூப்பரான டிசைனில் அண்ட் இன்டீரியர் அவுட்டீரியர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா அவ்வளோ அற்புதமாக அவங்க வந்து பில்ட் பண்ணியிருக்காங்க. ஸோ நிறையா ஸ்விம்மிங் பூல் இந்த கப்பலை நம்ம வந்து பார்க்க முடியும். ஸோ இந்த கப்பலில் வந்து பார்த்தீங்கன்னா மொத்தம் 1,300 பேசஞ்சர் வரைக்கும் ட்ராவல் பண்ண முடியுங்க. சூப்பரான ஒரு ஃபினிஷிங் இந்த கப்பலில் நம்ம பார்க்க முடியும். 8 ஃபைன் டைனிங் ரெஸ்டாரண்ட்ஸ் இந்த கப்பலில் நம்ம பார்க்க முடியும். அண்ட் அதுவும் இல்லாமல் நிறையா கெஸ்ட்டுக்கு வந்து அவங்க காம்ப்ளிமெண்ட்ரியாக நிறையா கொடுக்குறாங்க. வைன்லேருந்து எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா காம்ப்ளிமெண்ட்ரி.
ஸோ ப்ரைஸஸும் வந்து பார்த்தீங்கன்னா அதிகம் தான் இந்த எக்ஸ்ப்ளோரர் ஜெர்னிஸ் கப்பலில். ஸோ மினிமமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 4000 ஈரோல, அதாவது டாலர்ல இருந்து ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னு சொல்லலாம். ஸோ இந்த கம்பெனியில் நான் ஒர்க் பண்ணிட்டு இருக்கேன் அப்படின்னு நினைக்கும் போது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா இருக்கு. ஸோ இன்னும் இந்த எக்ஸ்ப்ளோரர் ஜெர்னிஸ்ல மொத்தம் 6 கப்பல்கள் பார்த்தீங்கன்னா ரிலீஸ் பண்ண போறாங்க. ஸோ இப்போ 2 ரிலீஸ் ஆயிடுச்சு. இன்னும் 4 வந்து பார்த்தீங்கன்னா 2028க்குள்ள அவங்க ரிலீஸ் பண்ண போறோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ நிறைய ஜாப் ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா இந்த எக்ஸ்ப்ளோரர் ஜேர்னிஸ்க்கு நம்ம போட்டுட்டு தான் இருக்கும். நிறைய வந்து பார்த்தீங்கன்னா எல்லா ப்ரொஃபஷனலுக்குமே அவங்க ஜாப் ஆஃபர் கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ அப்ளை பண்ணாதவங்க நம்மளுடைய கம்யூனிட்டி பேஜில் நீங்கள் போய் பாருங்க. நிறைய ப்ரொஃபஷனல்ஸ் வந்து நான் அதில் அப்லோட் பண்ணியிருக்கேன். சேலரியும் பார்த்தீங்கன்னா நல்ல சேலரி அண்ட் போனஸ், முக்கியமாக போனஸ் இந்த கப்பலை நம்ம ஜாயின் பண்ணணும் கிடைக்கும் அப்படின்றது தெரிஞ்சுக்கோங்க. ஸோ வெக்கேஷனில் நம்ம சேலரி வாங்க மாட்டோம், ஆனால் போனஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வாங்க முடியும். ஸோ நான் வெக்கேஷன் வந்ததுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எனக்கு போனஸ் அமௌண்ட்டும் வந்துருந்தது, ஃப்ரீயாகவே கொடுக்குறாங்க. ஸோ அது ஒரு ப்ளஸ் பாயிண்ட்டு. அதே கம்பெனிகளில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வாட்ஸ்அப் யூஸ் பண்ணிக்கலாம், ஃபேஸ்புக் யூஸ் பண்ணிக்கலாம். அதில் வந்து பார்த்தீங்கன்னா வாட்ஸ்அப்பில் நீங்கள் வீடியோ கால் பண்ண முடியாது, அந்த மாதிரி ஏதோ சம்திங் ஒரு ரெஸ்ட்ரிக்ஷன்லாம் இருக்குது. பட் இந்த எக்ஸ்ப்ளோரர் ஜெர்னிஸ் வந்து பார்த்தீங்கன்னா அந்த மாதிரி ஒரு எந்த ரெஸ்ட்ரிக்ஷனுமே கிடையாது. ஃபுல் அண்ட் ஃபுல் உங்களுக்கு வைஃபை ஃப்ரீ அப்படின்றத தெரிஞ்சுக்கோங்க. ஸோ கப்பலை பற்றி நம்ம இன்னும் டீட்டெயிலாக பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்துருக்குன்னு நினைக்கிறேன். 2024 நம்ம க்ரூஸ் ஷிப் இண்டஸ்ட்ரியில் நல்ல ஒரு க்ரோத் இருக்குது அப்படின்னு நினைக்கும் போது ரொம்பவே இன்ட்ரெஸ்டாகவும் ஹாப்பியாகவும் இருக்குது. ஸோ இன்னும் 2025 வந்து பார்த்தீங்கன்னா நிறைய கப்பல்கள் வரப்போகுதுங்க. ஸோ அதையும் நம்ம வந்து வெல்கம் பண்ணிடலாம் வரக்கூடிய நாட்கள்ல, சரிங்களா? ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்குன்னு நினைக்கிறேன். இதே போல வேற ஒரு வீடியோவில் உங்களை மீட் பண்றேன். அண்டில் ராஜு. முக்கியமாக இந்த வீடியோக்கு லைக் பண்றேங்க.